ஒரு நாட்டின் ஆன்மாவை உணர வேண்டுமெனில் அதன் நாட்டுப்புற கலைகளை உள்வாங்க வேண்டும். காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இந்த கலைகள் மக்களின் வாழ்க்கையை, மரபு, உணர்வுகளை சுமந்து நிற்கின்றன. தெய்வ வழிபாடு முதல் தினசரி வாழ்வியலின் நிழல்கள் வரை ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கதையும், ஒவ்வொரு இசையிலும் ஒரு உணர்வும் ஒளிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைகளில் தென்னகத்தின் மண்ணில் வேரூன்றிய ஒரு தனித்துவமான கலைதான் ராஜா ராணி ஆட்டம். கரகாட்டத்தின் ஓர் மற்றொரு வடிவமாக உருவெடுத்த இந்த கலை மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மக்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. திருவிழா வந்தாலே போதும், நையாண்டி மேளம் ஒலிக்க ராஜாவும் ராணியும் மேடை ஏறி சிரிப்பும் சிந்தனையும் கலந்த ஒரு நிகழ்வாக ஒரு ஊரின் கதையையே உலகம் முழுவதும் பரப்பும் சக்தி கொண்டதாக இந்த கலை திகழ்கிறது. ராஜாராணி ஆட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் ஆரம்ப காலகட்டத்தில் பெண் வேஷம் கட்டி ஆடினேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 18 வருஷம் பெண் வேஷம் கட்டி ஆடினேன். இப்போ ரீசெண்டாக ராஜபாட்டு போட்டிருக்கேன். இந்த ஆட்டக்கலைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ராஜா ராணி ஆட்டம் சொல்லுவாங்க. இதை கிராம மக்கள், அதாவது மதுரை அந்த கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து குறவன் குறத்தி ஆட்டம் சொல்லுவாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் இது ராஜாராணி ஆட்டம் இல்லை, 2 பேர் ஆட்டம், குறவன் குறத்தி ஆட்டம் தான் சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ராஜாராணி ஆட்டமா ஒரு ஃபார்ம் ஆகுது. இந்த ராஜாராணி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 ராஜபாட்டு, ஒரு கோமாளி, 2 பெண் வேடம், ஒரு தவுள் கலைஞர் இருப்பாங்க. இது 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 பேரு ராஜாராணி ஆட்டம். அதாவது ராஜா ராணி இந்த கதாபாத்திரம் இருக்கும். ராஜா ராணினா நீங்க பழைய காலத்துல அரசன் அரசி எப்படி இருந்தாங்க, மிக பழமையான வரலாற்றுகளையோ அல்லது வரலாற்றான சம்பவங்களையோ இது பதிவு பண்ணாது. பட் ஒரு மாடர்ன் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதெல்லாம் உள்வாங்கிட்டு இந்த கதைகள் மூலமா, இந்த ராஜாராணி ஆட்டத்தின் மூலமா இந்த நிகழ்த்து கலைகள் பதிவு பண்றோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குறிப்பா சித்தையன் கொலை வழக்கு பாட்டு, மதுரை பள்ளிக்கூட விபத்து பாட்டு, அதே மாதிரி அரியலூர் ரயில் விபத்து பாட்டு, நிலதங்கால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாங்ஸ், ஒரு வரலாற்று சார்ந்தான பாடல்கள் இங்க பாடப்படுது. அது மாதிரி பாலம்மாள் பாட்டு, மணிக்குறவர் பாட்டு, இது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊர்களில் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குமோ அந்த சம்பவங்களை மையமா வச்சு இந்த கலைகள் மூலமா நாங்கள் நிகழ்த்தி வர்றோம். இது இந்த ராஜாராணி இடத்துல கிட்டத்தட்ட 10-10:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். 11, 12, 1, 2 மறுநாள் காலையில 7, 7:30, 8 மணி கூட ஆயிரும். சீசன் காலத்துல திருவிழாவுக்கு போவோம். திருவிழா இல்லாத காலகட்டத்தில் அன்சீசனல் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழுக்க இறப்பு விழாக்கு ஆடுவோம். எங்க உசவண்டி பகுதியில புசலம்பட்டி, கருமாத்தூர், செல்லம்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் நாங்கள் வந்து இளவீடுகளுக்கு ஆடுவோம். அப்போ
நான் பெண் வேஷம் கட்டி ஆடும்போது பல பிரச்சனைகள் வந்து நான் சந்திச்சிருக்கேன். ராஜாராணி ஆட்ட கலைஞர்களுக்கு ஒப்பனை கொடுக்குற இடம் புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு சாவடி, பள்ளிக்கூடம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கலைஞர்கள் எல்லாமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க, அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, மேக்கப் போடுறதுக்கு. அதனால கிராமப்புறங்கள்லாம் அந்த ஜாதியத்தை உள்வாங்கிட்டு ஆட்டுக்கொட்டம், மாட்டுக்கொட்டம் இந்த மாதிரி இடங்கள் தான் கொடுப்பாங்க. அதில் தான் அங்கே தான் சாப்பாடும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுசரித்து அதெல்லாம் வேற அந்த ஒரு ஜான் வகுத்துக்காக அதெல்லாம் நாங்கள் பெருசாக நினைக்காம இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றோம். பொதுவாகவே மக்கள் பொது வெளியில் பார்க்கும்போது ஒரு ஒரு தேவராட்ட கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது கூட இங்கே கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க தலித் சமூகம் சார்ந்த கலைஞர்களால இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படும். நான் சின்ன வயசுலேயே முடி வளர்த்து சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் முடி வளர்த்து நான் தெருவில் நடந்து போனால் என்னைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கேன். நிறைய ஊரில் நாங்கள் ஆடுறப்ப இவங்க பொம்பளையாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப ஒரு தப்பாக நினச்சி எங்ககிட்ட நடப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நாங்கள் தொழிலுக்காக வேண்டி தான் இந்த வேஷம் போட்டு ஆடுறோமே தவிர நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் அந்த நாட்டுப்புற கலையில் ஒரு 40 ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செய்து கொண்டு இருக்கோம். இதில் வந்து நாங்கள் 3 தலைமுறையில் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள். இப்படி இருக்கும்போது இப்போ தொழில் வந்து ரொம்ப நாட்டுப்புற கலை வந்து ரொம்ப உட்கார்ந்து போகுது. அதாவது ஊருக்கு லேடிஸு, பொம்பளை பிள்ளைங்க இப்படி லேடிஸ் தான் கேட்குறாங்க. எங்கள் தொழில் நிறைய வறுமைக்கு தள்ளப்படுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சுருக்கோம், ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த தொழில் ரொம்ப உட்காந்துருக்குங்க. இந்த கிராமிய கலை வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராமிகளை வந்து அழியக்கூடாது, அதனால் அதை நான் வந்து எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். எல்லாமே இந்த டான்ஸு, ஆடல் பாடல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால இப்போ இந்த கலைகளை வந்து அதிகமாக இப்போ வந்து யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ நாங்கள் அழியக்கூடாதுன்றதுக்காக இந்த கலை வந்து நாங்கள் தெரியுமா பார்க்கணும். நீ அடுத்த தங்கத்தில் வந்து எங்கள் பிள்ளை குட்டிகளாக அதில் வர்க்கமாக வராதான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இருந்துட்டு இந்த கிராமிய கலைகளை மட்டும் பார்ப்போம். ராஜாராணி ஆட்டம்னா பொம்பளை வருஷம் ராணி 2 பேர், ராஜா 2 பேர். இதுதான் ராஜாராணி ஆட்டம். இதில் எங்கள் அப்பாவுக்கு முதல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுங்க. இப்போ நாங்கள் 3வது தலைமுறையாக நாங்கள் அந்த தொழில் பரம்பரையாக நாங்கள் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம். இதுதான் எங்களுக்கு வந்து சொத்து, இதுதான் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா எங்களுக்கு வந்து காடு, கரை, தோட்டம், துறவு எந்த இதுவுமே கிடையாது. எங்களுக்கு சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கோ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து இந்த தொழிலை நான் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வயசுலேருந்து நான் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பள்ளிக்கூடத்துக்கே நான் போகலை. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கூட எனக்கு படிப்பு எனக்கு சரி எனக்கு அப்போ வரலை. அப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு போனது கூட மத்தியான சாப்பாடு போடுவாங்கள்ல, அந்த சாப்பாட்டுக்காகத்தான் போனது. படிப்புக்கு எனக்கு சரியாக வரலை. அதனால தான் எங்கள் அப்பாவுங்க இது நம்மளுடைய குலத்தொழில், இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்கள் 4 பேர்த்துக்குமே, அண்ணன் தம்பி 4 பேர்த்துக்குமே சொல்லி கொடுத்தாங்க. இந்த தொழிலை வச்சு தான் இப்போ நாங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் இருப்போம். இந்த தொழில் வந்து நான் கோமாளி கோமாளி வேஷம் போட்டு முதல்ல கோமாளி வேஷம் போடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்கிற வேஷம் மூக்காய் வேஷம், மூக்காய் கிளவி வேஷம். அந்த கோமாளி வேஷம் போடும்போது, கோமாளின்னா காமெடி நடிகர். அதாவது மக்களை சிரிக்க வைக்கணும். நம்மளுக்குள்ள 1000 கஷ்டங்கள், உள்ளத்தில் சோகங்கள் இருந்துட்டாலும் அதில் வெளிப்படுத்த முடியாது. நம்ம தொழிலுக்குன்னு இறங்கியாச்சுன்னா 4 பேர்த்தை சிரிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய தொழில். ராஜபாட்டுக்காரங்க அவங்களுக்கு என்னதான் சோகமாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக அவங்க வந்து சந்தோஷமாக காதல் பாட்டு, பக்தி பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த கலைகள் உள்ளவங்க வந்து மக்களை மகிழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய அந்த தொழிலுக்கு, இதுதான் அந்த தொழில் கிராமிய கலைன்றது. அதுதான்
என் பெயர் சக்திவேல். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் தொல்லியல் அலுவலராக குற்றாலத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம எதுக்காக இந்த நேர்முகத்தை காணல்னா, நாட்டுப்புற கலைகள் சம்பந்தமான ஒரு விஷயந்தான். ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இப்போ பேசுகிறேன். இந்த நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கி பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% அழிந்த நிலையிலே இருக்கிறது. இதுக்கான காரணம் என்னென்னா, நமக்கான அடுத்த தலைமுறைகள், குறிப்பாக 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கோ, அவங்களும் இந்த கலைக்குள்ளே ஆர்வம் எடுத்து உள்ளுக்க வர்றதுக்கோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. இந்த நாட்டுப்புறங்களில் மக்களிடையே ஆர்வம் குறைஞ்சதுனால கலைஞர்களும் தன்னை வேறொரு நிலைக்கு தயார்படுத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. குறிப்பாக ஆபாசமாக பேசினா தான் 4 பேர் உட்காந்து பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, விசில் அடிப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போனது அது ஒரு மரபாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நாங்கள் மரபு கலைகளவே மரபு சார்ந்த நாட்டுப்புற கலையவே நாங்கள் முன்னெடுத்து போகிறதுக்காக கலைஞர்கள் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிராமங்களோ, கிராமம் சார்ந்த நகர்ப்புறங்களோ யாருமே திருவிழாவில் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இப்போ ராஜாராணி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் நல்லதங்கால் கதை 5 மணி நேரம் 6 மணி நேரம் போகும். இன்றைக்கி பார்த்தா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த கதைகளை முடிச்சிடுறாங்க. பாலம்மாள் கதை, மதுரை மங்கையர்கரசி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலோட விபத்து நடந்த விஷயம், இந்த மாதிரி நிறையா போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அது எல்லாமேவும் இப்போ ஒரு பெண் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூக்காயிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு நகைச்சுவை கேரக்டரை கொண்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகிற நிகழ்ச்சி மொத்தமாக 1/2 மணி நேரத்துக்குள்ள சுருக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் கிராமப்புறங்களில் நாட்டுப்புற கலைகள் மீது ஆர்வம் குறைஞ்சது. அந்த ஆர்வத்தின் குறையும் போது 3 நாள் நிகழ்ச்சி ஒரு நாளில் கொடுக்கணும்னா அவங்க எல்லா கதைகளும் சுருக்கமாக சுருக்கி கொண்டு கொடுத்ததுனால தான் இன்னும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் ஒரு சில கிராமங்களில் உட்கார்றதே கிடையாது மக்கள்கள். ஒரு காலத்தில் ஊரையே ஒன்றாக கூட்டி செறிப்பாலும் சிந்தனையாலும் உயிர் கொடுத்த கலை இது. ஆனால் இன்று இந்த கலையை அதே உயிரோடு வைத்திருக்கும் கலைஞர்களின் தோள்களில் மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் குறைந்தாலும், வாழ்க்கை சுமைகள் அதிகரித்தாலும் அவர்களின் கலை மீதான காதல் மட்டும் ஒருபோதும் குறையவில்லை. மேடை இல்லாத நாட்களில் கூட மண்ணையே மேடையாக்கி அவர்களின் கனவுகளை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வயிற்றுக்காக போராடும் வாழ்க்கையிலும் கூட கலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் இந்த கலைஞர்கள் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் தாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கலை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் அடையாளம், ஒரு சமூகத்தின் சுவாசம். இந்த கலை வாழ வேண்டுமா அல்லது நினைவாக மட்டும் மாற வேண்டுமா? அது நம் கைகளில்தான் இருக்கிறது. அவர்களின் குரல் கேட்கப்பட வேண்டிய நேரம் இது. அவர்களின் கலை காக்கப்பட வேண்டிய நேரம் இது. இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஓர் வாழ்வு.